ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பெருவடி சேவல் வந்து ரேக் அடிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம 6 அடி அட்டையை வந்து நான் சிமெண்ட் அட்டையை எடுத்து 2ஆக கட் பண்ணிக்க போகிறேன். மார்க்கிங் வச்சு இந்த மார்க்லேயே வந்து நம்ம அறுக்க போகிறோம். அறுத்துட்டு அது வந்து 2ஆக தடுக்கிறதுக்கு செவ்வறு மாரி வைக்கணும். கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணுறீங்க பார்த்து யூஸ் பண்ணுங்கள். புதுசாக யூஸ் பண்ணுறீங்க ஜாக்கிரதை. நான் கொஞ்சம் மிஷினாலும் காலை போட்டு தள்ளிவிடும். அட்டையாக இருக்குன்னா சிரமமாக தான் இருக்குது. ஏன்னா 2மே திருப்பிச்சு இருக்கணும். ஒரு வழியாக அட்டையை கொஞ்சம் அறுத்தாச்சு. இதை வந்து நம்ம தூக்கி இங்கே வச்சிடலாம். மை சன் வந்து வேலையை செய்யலான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அட்டை தூக்குன்னு ஒரே ஆட்டம் புட்றான்னா அசல்ட்டாக தூக்கிட்டான். அன்றைய பயந்தேன் அட்டை கீழே போட்டுருவான்ட்டு தூக்கிட்டான். இதான் பாருங்கள் நம்மளுடைய ரேக்கு. அது சின்னதாக வச்சுருக்குது. மொத்தம் நம்மளுக்கு 6 சேவல்கள் இருக்குது. 6 சேவல்கள் 4 சேவலுக்கு ரேக் அடிச்சாச்சு. நான் உள்ள எல்லாம் ஒன்றா இருந்ததுனால எல்லாம் கொத்திக்குதுங்க. அதனால் வந்து இப்போ ரேக் அடித்து கட்டில் போட்டு அடுத்து வந்து நம்ம வந்து சண்டைக்கு ரெடி பண்ணுவோம். இந்த சேவல் வந்து ப்ரீடிங் போட்டிருக்குது. இதுவுமே வந்து ப்ரீடிங் போட்டிருக்குது. 2மே நல்ல லைனேஜு பாருங்க. அப்படி இது வந்து 2 கோழி வந்து அடைப்படுத்திருக்குது. 10 முட்டையில் அடைப்படுத்திருக்குது. எத்தனை குஞ்சு பறிக்குதுன்னு தெரில. ஆனால் வந்து இந்த கோழி தான் வந்து 4 குஞ்சு பறிச்சிருக்குது 10 முட்டையில் வேஸ்ட் பண்ணி.